இந்தாடி செல்லம், ஒரு வாய் சாப்பிடு. போதுங்க போதுங்க, ஏற்கனவே நிறைய சாப்பிட்டாச்சு, வயிறு ஃபுல் ஆயிடுச்சு. இதுக்கு மேல சாப்பிட்டா வாந்தி வந்துடுங்க. போதுங்க. என் செல்ல சின்னல இன்னும் கொஞ்சம் சாப்பிடு. என்னங்க நீங்க சொன்னா கேட்கவே மாட்டேங்கிறீங்க. போதுன்னு சொன்னா விடுங்க. நான் ரேஷன் கடைக்கு கூப்பிட்டதுக்கு எனக்கு நிறைய வேலை இருக்கு, என்னால வர முடியாதுன்னு சொல்லிட்டா. இப்போ உட்காந்து பொண்டாட்டிய கொஞ்சிட்டு இருக்கானா? இதுக்கு மட்டும் இவனுக்கு நேரம் கிடைக்கும் போல. இப்ப பாரு அம்மானா யாரு நீ காட்டேன். ஏம்மா மருமொழே, நேத்தைக்கு என் மோவன் ஒரு கல்யாண வீட்டுக்கு போனோம்ல, அவன் கூட நீ போலியாகும்? இல்லைங்கத்தே, அவருக்கு தெரிஞ்சவங்க கல்யாண வீட்டில் அவரு போயிட்டு ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பார்த்துட்டு ஜாலியாக இருப்பார். நான் போனால் அவருக்கு தொந்தரவாக இருக்கும், அதாத்தே போகல. ஓஹோ அப்படியா, நீ போகலையா? இல்லை, கல்யாண வீட்டில் சின்னதுரை ஏதோ ஒரு பொண்ணு கூட குல்ஃபி வச்சு சாப்பிட்டுட்டு இருந்தான்னு எல்லாரும் சொன்னாவ. அதான் நீயாக தான் இருக்கணும்னு நான் நினச்சேன். அப்போ அது நீ இல்லையா? ரொம்ப நாள் கழித்து பார்த்த ஃப்ரெண்ட்ஸ் யார் கூடயாவது குல்ஃபி வச்சு குடிச்சிருப்பான். நீ ஒன்றும் தப்பாக எடுத்துக்காத மருமோளே. குல்ஃபி ஐஸ் கேட்குதா? குல்ஃபி ஐஸு